பணத்தின் மனோபாவம். ஒரு உண்மை கதை. ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் கடினமாக உழைத்து தன் குடும்பத்தை பராமரித்து வந்தான். அவனுக்கு எப்போதும் ஒரு கனவு இருந்தது. தன் மகனை நல்ல படிப்பு படிக்க வைத்து அவனை ஒரு பெரிய மனிதனாக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் பணம் இல்லாததால் அவனால் அதை சாதிக்க முடியவில்லை. ஒரு நாள் ராமுவின் கிராமத்திற்கு ஒரு வியாபாரி வந்தார். அவர் ராமுவிடம், நீங்கள் உங்கள் வயலில் 1 மணி நேரம் உழைத்தால் நான் உங்களுக்கு 100 ரூபாய் தருகிறேன். ஆனால் நீங்கள் 1 மணி நேரம் அமர்ந்து சிந்தித்தால் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தருகிறேன் என்றார். ராமு முதலில் குழப்பமடைந்தான். 1 மணி நேரம் உழைப்பதால் 100 ரூபாய் கிடைக்கிறது. ஆனால் சிந்தித்தால் 1000 ரூபாயா? இது எப்படி சாத்தியம் என்று நினைத்தான். ஆனால் அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடிவு செய்தான். முதலில் அவன் 1 மணி நேரம் உழைத்து 100 ரூபாய் சம்பாதித்தான். பிறகு அவன் அமர்ந்து சிந்திக்கத் தொடங்கினான். அவன் தன் வாழ்க்கையை பற்றி, தன் குடும்பத்தை பற்றி, தன் கனவுகளை பற்றி சிந்தித்தான். அவன் தன் மகனுக்கு நல்ல கல்வி கற்பிக்க ஒரு திட்டம் வகுத்தான். அவன் தன் வயலை மேலும் பலனளிக்கும் வகையில் எப்படி மேம்படுத்தலாம் என்று யோசித்தான். 1 மணி நேரம் கழித்து வியாபாரி ராமுவிடம் 1000 ரூபாய் தந்தார். ராமு ஆச்சரியமடைந்தான். நான் உழைக்கவில்லை, ஆனால் இவ்வளவு பணம் எப்படி கிடைத்தது என்று கேட்டான். வியாபாரி புன்முறுவலுடன் பதிலளித்தார். ராமு, பணம் என்பது உழைப்பால் மட்டுமே கிடைப்பதில்லை. சரியான சிந்தனை, திட்டமிடல் மற்றும் முடிவெடுக்கும் திறன் ஆகியவை உன்னை வளமாக்கும். நீ இன்று சிந்தித்து ஒரு திட்டம் வகுத்தாய். அந்த திட்டம் உனக்கு நீண்ட காலத்திற்கு பலனளிக்கும். இதுதான் பணத்தின் உண்மையான மதிப்பு. ராமு அந்த பாடத்தை புரிந்து கொண்டான். அவன் தன் வாழ்க்கையில் சிந்தனை மற்றும் திட்டமிடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். சில வருடங்களுக்கு பிறகு அவன் தன் மகனை நகரத்தில் படிக்க வைத்தான். அவனது வயல் மேம்பட்டு அவன் ஒரு வசதியான வாழ்க்கை வாழத் தொடங்கினான். பாடம்: பணம் என்பது கடின உழைப்பால் மட்டுமே கிடைப்பதில்லை. சரியான சிந்தனை, திட்டமிடல் மற்றும் நிதி ரீதியான புத்திசாலித்தனமான முடிவுகள்தான் நம்மை வெற்றியாளர்களாக்கும். பணத்தை சரியாக நிர்வகிக்கும் திறன், அதை வளர்த்தெடுக்கும் திறன் மற்றும் அதை பயனுள்ள வழிகளில் பயன்படுத்தும் திறன்தான் உண்மையான செல்வம்.